ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து தோசை இட்லிக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது சிறுபருப்பு. இது பாசிப்பருப்போடு சேர்த்து செய்யலை வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு ஒரு குக்கரில் தாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுக்கெல்லாம் வேண்டாம், அந்த பருப்பு நம்ம பச்சையாகவே அப்படியே சேர்த்துக்கரலாம். இப்போ பாருங்கள், கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கரலாம். இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக இருக்குது, சேர்த்துக்கரலாம். அது கூட சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம், மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கிள்ளி சேர்த்துக்கரலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நல்லா திக்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கத்திரிக்காயும் இது கூட சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து சாம்பார் தூள் நான் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து சாம்பார் தூள் இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகத்தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் வந்து சீரகமாக இருந்தால் கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கரலாங்க. தண்ணி வந்து நான் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குருவோம். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறலாம். கொத்தமல்லி அதோடு சேர்த்து போடையில் ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் மூடி வச்சிடலாம். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் கேமராவில் பதிவாகலை நம்மளுக்கு. இப்போ இதெல்லாம் மூடி போட்டு இப்போ வந்து ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கரலாங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் 4 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா கத்திரிக்காயெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மத்தால் மசிச்சு விட்டுக்கிறலாம். நம்ம மசிச்சு எடுக்கையில் வந்து ரொம்ப நல்லா திக்னஸாக ஆயிரும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் மசிச்சிட்டோம்னா கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம்னே இதில் தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட இது கொடுக்கலாம், தெரியாது இதில் கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம்னே. இப்போ பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இதை கடைஞ்சவங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்னஸாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு சின்னதாக தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கரலாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கரலாம். அதில் கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து காஞ்ச மிளகா தாளிக்க போடலைங்க. ஏன்னா நம்ம காரம் ஏற்கனவே இருக்குது, பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். அதனால நான் காஞ்ச மிளகா சேர்க்கலை. சேர்க்காமல் இது மட்டும்தாங்க தாளித்து விட்றேன், அவ்வளோதான். ஒரு சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், தோசைக்கு அதை விட அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.